ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலம் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருமந்திரம் ஏழாம் தந்திரம். ஏழாம் தந்திரத்தில் பாடல் 2090. கேடு கண்டு இரங்கல், அதாவது தீமையை கண்டு வருந்துதல், கேடை கண்டு வருந்துதல் என்ற அதிகாரத்தின் கீழ் இந்த பாடலை பாடியுள்ளார் திருமல நாயனார் சுவாமிகள் அவர்கள். நமது வாழ்வானது மிகவும் அற்புதமான ஒரு படைப்பு. நமது கையில் கொடுக்கப்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரம். இந்த வாழ்வை, இந்த பிறவியை நாம் வீணாக கூத்தாடி குடித்து கொண்டு வீணே கழிப்பது என்பது விலங்கு வாழ்க்கைக்கு ஒப்பானது. விலங்குகளுக்கும் வாழ்வையில் ஒரு லட்சியம் கிடையாது, அனுபவித்து மகிழ்கின்றன. மனிதர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியமும் இல்லாமல் அனுபவித்து மகிழ்வார்களே, ஆனால் அத்தகைய வாழ்வு விலங்கு வாழ்க்கைக்கு ஒப்பானது என்று திருமல நாயனார் அவர்கள் இங்கு எடுத்து காட்டுகிறார். இது அனைவருக்குமான பொதுவான விதியாக இந்த பாடலானது அமைக்கப்பட்டுள்ளது. சில பாடல் யோகிகளுக்காக, சில பாடல் இல்லறத்தார்களுக்காக. இது அனைவருக்குமான ஒரு பாடலாக இங்கு இயற்றியுள்ளார் திருமல நாயனார் அவர்கள். இதனையே திருவள்ளுவரும் பல பெரியோர்களும் அறிஞர்களும் கூறிய விஷயத்தை தான் இந்த பாடலில் அழகாக விளக்குகிறார். பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார் பெறுதற்கரிய பிறவிகளெல்லாம் பெறுதற்கரியதோர் பேர் இழந்தாரே அப்படிங்கிறார். பெறுதற்கரியதோர் பேர் இழப்பு, இது பெரிய இழப்பு என்று கூறுகிறார். இதனையே உபநிடதங்களும் மகதி வினஷ்டிகி அப்படிங்கிறது. பெரிய இழப்பு. ஒருவன் இப்பிறவியிலே உணரவில்லை என்றால் அவன் மிகவும் இழப்பை அடைகின்றான். மீண்டும் இந்த மனித பிறவி அடைவதற்கு, அதாவது 1000 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த சரீரமானது, சூக்ஷ்ம சரீரம். ஆகவே 1000 வருடங்களுக்கு நாம் பல்வேறு விதமான பிறவிகள் பிறந்து இழைக்க வேண்டும். மொத்தம் 80 லட்சமான யோனிகள் இருப்பதாக சாஸ்திரங்கள் இயம்புகின்றன. இந்த 80 லட்சமான பிறவிகளும் மனிதன் நாம் பிறந்து இழைத்து இறுதியாக ஏதோ ஒரு புண்ணிய வசத்தால் இந்த மனித பிறவி, இந்த மனித சரீரமானது நமக்கு கிடைக்கப்பெறும். அவ்வாறாக கிடைக்கின்ற அந்த சரீரத்தை கொண்டு நாம் மேன்மையை அடைய வேண்டும். அவ்வாறாக அடையாத பட்சத்தில், கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என்று வாழும் பட்சத்தில் நாம் பேர் இழப்பை அடைகின்றோம் என்று இங்கு எடுத்து காட்டுகிறார். பெரியதோர் பேர் இழந்தாரே, பெறுதற்கரிய பிறவியை பெற்றும். இது மிகவும் அரிதான பிறவி. மனித பிறவி என்பது மிகவும் அரியது. இத்தகைய, அதுவும் நன்றாக இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாம் நன்றாக இருக்கும் ஒரு பிறவி என்பது ஒரு மனிதனுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட புண்ணியவசத்தால் கிடைக்க பெற்றது. இத்தகைய பிறவியை வீணாக குடித்து கும்மாளம் போட்டு அழித்து கொள்வதை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்றார் மாதிரி அவர்களுடைய செயலானது அமைகின்றது. பெறுதற்கரிய பிறவியை பெற்றும். பெறுதற்கரிய இந்த பிறவி என்பது அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இதனையே சங்கராச்சாரியரும் திரையமே வைத்தது துர்லபம் மனுஷத்துவம் முமுட்சத்துவம் அப்படிங்கிறார். இந்த மனிதனாக பிறப்பது என்பது மிகவும் கடினமானது. அவ்வாறாக பிறந்தாலும் இறைவன்பால் மனதினை செலுத்துவது என்பது மிகவும் கடினமானது.
சாதாரண மனிதர்களைப் போன்று உறங்குவது, விழிப்பது, மலம் கழிப்பது, பணம் பணம் என்று ஓடுவது என்பது சாதாரண அது பசு வாழ்க்கை, விலங்குகளுக்கு ஒப்பான வாழ்க்கை. சிறிது சிந்தித்து இந்த வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை அறிவது என்பது மன முதிர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆகவே இத்தகைய பிறவியினுடைய மேன்மையை, ஏன் நான் மனிதனாக பிறக்க வேண்டும், ஏன் நான் மனிதனாக பிறந்தேன், இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன, பிறந்து இறப்பதற்காக நான் பிறந்தேனா, பணம் சம்பாதிப்பதற்காக நான் பிறந்தேனா, பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்காக நான் பிறந்தேனா, எதற்காக பிறந்தேன் என்பதனை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நாம் பிறந்தோம், நான் ஏன் பிறந்தேன் என்பதனை நாம் தினமும் இதனை நாம் எண்ணி பார்த்தல் வேண்டும். விதவிதமாக சாப்பிட்டு இன்பங்களை அனுபவித்து பிறகு ஒரு நாள் இந்த இந்திரியங்கள் எல்லாம் ஒடுங்கி இயலாமையை அடைந்து மீண்டும் இறந்து போவது தான் எனது வாழ்வினுடைய லட்சியமா என்றால், இங்கு நமது முன்னோர்கள், நாயன்மார்கள் போன்றவர்களெல்லாம் வாழ்வினுடைய லட்சியத்தை நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். அவர்கள் காட்டிய பாதையில் செல்வது நம்முடைய பிறவிக்கு மேன்மையை தரும். மேலும் பெறுதற்கரிய பிரானடி பேனார். பிரான் என்றால் இங்கு ஈஸ்வரன், சிவபெருமான். அந்த சிவனை பெறுதற்கிற பிராணனுடைய அடி பேனார். அவருடைய திருவடியை எவர்கள் வணங்குவதில்லையோ, அவர் திருவடியை எவர்கள் நினைப்பதில்லையோ, திருவள்ளுவரும் திருக்குறளில் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். நீ எத்தனையோ விதவிதமான படிப்புகளை படித்திருந்தாலும் நற்றால் தொழார் எனின், அந்த நன்மை செய்கின்ற அந்த இறைவனுடைய திருவடியை நீ தொழவில்லை என்றால் பயன் என்கொள், அதனால் என்ன பயன் என்று இயம்புகிறார். ஆகவே இந்த பிறவினுடைய பயனையும் நல்ல புத்தியை கொடுத்ததனுடைய பயனையும் நாம் நினைத்து பார்த்தல் வேண்டும். இதனை குடித்து இந்த புத்தியை மழுங்கடித்து செல்லலாம் மிகவும் நம்மை நாமே அழித்து கொள்வதற்கு சமம். அவை பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம், பிராணிகள் எல்லாம், இங்கே உயிரினங்கள் எல்லாம் பெறுதற்கரிய உயிரினங்களாக பிறப்பது என தாவரங்கள், மண் அனைத்துமே உயிரினங்கள் தான். அத்தகைய இயக்கமாக இருக்கின்ற மனித பிறவி, இந்த பிராணி என்பது மிகவும் உயர்ந்தது. நரஜன்ம துர்லபம், ஜந்துனா நரஜன்ம துர்லபம். ஜந்துக்கள் அந்த உயிர்களிடத்திலே நரஜன்மம் என்பது மிகவும் துர்லபம் என்று சொல்லப்படுகிறது. அவையாரம் அரிதறிது மானிடராய் பிறத்தல் எரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் எரிது என்று கூறுகிறார். ஆக இத்தகைய பிறவியை நாம், இதனுடைய மேன்மையை நாம் உணருதல் வேண்டும். ஆக பிரானடி பேணார், இந்த சிவனுடைய பிரானடியை பேணவில்லை என்றால் பெறுதற்கரிய பேரிழந்தாரே அப்படிங்கிறார். அவர்களெல்லாம் இந்த வாழ்வினுடைய லட்சியத்தையும் இழந்து விடுகிறார். மேலும் இந்த உலகில் அனுபவிக்க வேண்டிய சுகங்களையும் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். மேலுலக சுகங்களையும் அவர்கள் விட்டுவிடுகிறார்கள். கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று இந்த பிறவியினுடைய பயனை அறியாமல் ஆட்டம் பாட்டம் போட்டு கொண்டு அழித்து கொள்கிறார்கள் என்று இந்த பாடலின் மூலமாக நமக்கு எடுத்து கூறுகிறார். இந்த நம்முடைய உடலானது மிகப்பெரிய சக்தி. இது இறைவன் அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் இருக்கிறது. இந்த அண்டத்திலெல்லாம் எத்தகைய சக்தியானது காணப்படுகிறதோ அந்த சக்தியானது நம்முடைய சரீரத்திலும் இருக்கின்றது. அதனை நாம் உணருதல் வேண்டும். நாம் இன்றைய வாழ்க்கையானது நாம் மிகவும் தூரமாக சென்று விட்டோம். நம்முடைய வாழ்வியல் முறையும் நாம் படிக்கின்ற படிப்பும் வேறு வேறு பாதைகளில் இருக்கின்றன. பணத்தை மட்டுமே சார்ந்து வாழ்கின்ற படிப்பாக இருக்கிறது. மனதை படிக்கின்ற படிப்பும் அல்ல, வாழ்வியல் முறைகளை நெறிகளை படிக்கின்ற படிப்பும் அல்ல. ஆகவே இரண்டு வெவ்வேறு பாதைகளாக இன்று மாறிவிட்டது. அதனால் நாம் இன்று பல்வேறு விதமான துயரங்களை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம். அதனையே இங்கு
பேர் இழந்தாரே, இவர்களெல்லாம் இந்த பிறவியை உணராவிட்டால் அவர்களெல்லாம் இங்கே உலகில் வாடுகின்ற பேற்றினையும் புகழையும் அவர்கள் இழந்து விடுகிறார்கள் என்று கூறுகிறார். உலகில் எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லாம் பிறந்திருக்கின்றார்கள். ஆன்மாவினுடைய தத்துவத்தையும் ஆன்மாவினுடைய முழு உண்மையையும் இந்த பிறவினுடைய உண்மையையும் நன்றாக அலசி ஆராய்ந்தவர்கள் இந்த நமது தமிழ் தேசத்தில் தான் இருக்கின்றார்கள். அத்தகைய இந்த பெருமை வாய்ந்த இந்த நம்முடைய மண்ணினுடைய வாசனையை நாம் மறந்து நாம் அதிக தூரம் சென்று கொண்டு இருக்கின்றோம். அதனுடைய விளைவுகளை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் படிக்கின்ற செய்திகளெல்லாம் நம்முடைய மனம் வருந்துகிறபடி தான் அமைகின்றன. ஆகவே இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கல்விகளும் மாற வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறாக வழிகாட்டினார்களோ அது மனதிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தருகின்ற ஒரு கல்வி. அதனை நாம் அறிந்திருந்து இந்த உலகியல் அறிவியல் கண்டுபிடிப்புகளெல்லாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய இந்த அறிவும் இருக்க வேண்டும், உலகியல் அறிவான அந்த விஞ்ஞான அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டுமே இருக்கும் பட்சத்தில் நாம் முறை தவறி செல்வது என்பது இயலாது. தர்மத்தின்படி வாழலாம். மனதிற்கும் அது மகிழ்ச்சி தரும், பிறருக்கும் நாம் மகிழ்ச்சி தரும். ஆக பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார், பெறுதற்கரிய பிறவிகளெல்லாம் பெறுதற்கரியதோர் பேர் இழந்தாரே என்று எடுத்துக்காட்டுகிறார். மீண்டும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடல்களை பார்த்து மகிழ்வோம். மூர்த்தியெல்லாம் வாடி எங்கள் மோனகுருவாடி, அருள் வார்த்தை என்றும் வாடி அன்பர் வாடி பராபரமி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம்.